தனியாவா இந்த நேரத்துல என்னவா இருக்கும்? அப்ப வாங்க நாம கம்பெனி கொடுப்போம். டேய் ஏதோ பிரச்சனை எடுப்புதுடா. ஆமாண்டா. சரி வாங்கடா போய் பாப்போம். வாங்க. ஐயோ இது வேற காலி ஆயிடுச்சு. செல்லம் ரொம்ப நேரமா வெயிட்டிங்கா? என்ன சொல்லு, என்ன சவாரி எதுவும் கிடைக்கலையா? கேட்குறேன்ல சொல்லு, சவாரி கிடைக்கலையா? ஹே இங்க பாருங்கடா, மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து போயிருங்க. நான் ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி மெக்கானிக் யாராவது வருவாங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா இங்க இருந்து தேவையில்லாம என்கிட்ட வம்ப பண்ணாதீங்க. மரியாதை இங்க இருந்து போங்க. மச்சி பாத்தியா, இவ ஆட்டோ இந்த இடத்துக்கு வந்ததும் தானா ரிப்பேர் ஆகி போடுச்சான். இந்த இடத்துக்கு மெக்கானிக் வருவாங்கன்னு இவங்க வெயிட் பண்றாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. என்னடி மெக்கானிக் அதுன்னு கதை சொல்ற? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன சிறப்பு பிஞ்சிருண்டா நாயி. நானும் போனா போதுன்னு மரியாதை பேசினா ஓவரா பேசுற செருப்பு பிஞ்சிரு. எங்க கிட்டே வா மச்சான், என்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாதா? வாங்கடா. எங்களே அட்டாக் பண்ணியா நீ? எப்படி தப்பிச்சு போறேன் நாங்க பாக்குறோம். பாக்குற ஏய் மரியாதையா உள்ள போ. புறா மாப்பிளாவல தப்பி சாப்பிடுறான். எங்கடி ஓடுற? ஏய் மச்சி உனக்கு ஒன்றும் ஆகலையே? கதிர் சார், தனமா பயப்படாதீங்க, என் பின்னாடி வாங்க. டேய் ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், இடத்த காலி பண்ணிட்டு இங்க இருந்து போயிடுங்க. ஏய் என்னடா ரெண்டு பேரும் தெரிஞ்சவங்க மாதிரி பேசிக்கிறாங்க? ஏய் புரியல உனக்கு? அவன் இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தது அவனுக்காக தான்டா. ஓ அப்படியா விஷயம்? என்ன பிரதர், நாங்கெல்லாம் இப்ப நடுவுல வந்துட்டோன்னே ஃபீல் பண்றேன். தேவையில்லாம இன்னொரு வார்த்தை பேசுனீங்க. சும்மா நிறுத்துறா. நீயே நடுராத்துல யாருக்கும் தெரியாம ஒரு பொண்ணை கூட்டு வந்து நிக்கிற, உனக்கு என்னடா மரியாதை? ஏய் இன்னொரு தடவை அவங்கள தப்பா பேசுன. ஏய் ஏடா அடிங்க, என்ன ஒரு அடிச்சு கீழே தள்ளி இருக்கான். அவனை முதல்ல அடிச்சு கையை கால உடைக்காம சும்மா பேசிட்டு இருக்கீங்களாடா? வாங்கடா. ஏய் ஏய் கதிர் சார், சார் என் போன
அண்ணா அண்ணா செல்போன் எடுக்கிறேன். இந்தாங்கண்ணே செல்போன் எங்க? இந்தாங்கண்ணே மொபைல். ஓடுங்கடா. தினமா நீங்க பயப்படாதீங்க, அவனுங்க போயிட்டாங்க, இனிமே வரமாட்டானுங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆட என்னங்க நீங்க தேங்க்ஸ் கேஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பயப்படாதீங்க தினமா, நான் இருக்கேன். சார் மெக்கானிக் யாராவது கிடைச்சாங்களா? இல்ல தினமா, நானும் அவ்வளவு தூரம் போய் பார்த்தேன். அங்க ஒரே ஒரு மெக்கானிக் ஷாப் தான் இருந்துச்சு, அதுவும் பூட்டி இருந்துச்சு. போர்ட்ல இருந்த ஃபோன் நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி பார்த்தேன். அவனுக்கு ம். வந்து வண்டியை சரி பண்ணி கொடுங்க, எவ்வளவு வேணா நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். ம். அது எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில் தான் வர முடியும், இப்போதைக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டான். ஐயோ சரி அதான் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு, அதுவும் இல்லாம நீங்க தனியா இருப்பீங்க, எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு வேற ஒருத்தர்கிட்ட லிஃப்ட் கேட்டு வேகமா இங்க வந்துட்டேன் நானு. இங்க வந்து பார்த்தா அந்த ரவுடி பசங்க நினைச்ச மாதிரியே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. எது எப்படி தானம்மா, சரியான நேரத்துல நான் வந்துட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தானம்மா, தான் நான் வந்துட்டேன்ல, இனி ஒரு பிரச்சனையும் இல்லை, பாத்துக்கலாம். ஒரு தடவை 2 தடவை இல்ல சார், நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் அது தகும். ஐயோ. நீங்க செஞ்சிருக்கிற இந்த உதவிய ஐயோ நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். என்ன தானம்மா நீங்க, முதல்ல கையை கீழே இறக்குங்க, கையை இறக்குங்க முதல்ல. என்னங்க நீங்க நன்றி கிண்டலாம் சொல்லிக்கிட்டு விடுங்க. இந்தாங்க உங்க போன். ம். ரொம்ப நன்றி சார். ஆனா என்னங்க நீங்க சும்மா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு விடுங்க. இது காத்துக்கு, இது கருப்புக்கு, இது முனியாண்டிக்கு. நடு வீட்டுல உட்காந்து குடிக்கிறார் பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன், நடு வீட்டுல உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா ஆட்டோ சத்தம் கேக்குது, அண்ணன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன். நடு வீட்டுல உட்காந்துட்டு இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் அப்படிதான் குடிப்பேன். நடு வீட்டுல உட்காந்து குடிப்பேன், நீ தானே கூட சேர்ந்து வாழணும்னு சொன்ன, நான் இப்படிதான் வாழ்வேன். ஏய், உனக்கு இஷ்டம் இருந்தா இங்க என்னடி உங்க அண்ணன் வந்தாச்சா? இல்லம்மா, அது வேற ஏதோ ஒரு ஆட்டோ. ஏண்டி என்னடி உங்க அண்ணனை இன்னும் காணோம்? அண்ணன் தான் ராத்திரி லேட் ஆகும்னு சொல்லிட்டு தானே போச்சு. அதுக்குன்னு ராத்திரி 11:30 மணி ஆயிடுச்சுடி. அங்க 10 மணிக்கு புறப்பட்டு இருந்தா கூட இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணும்ல. இன்னும் வராம இருந்தா என்ன அர்த்தம்? அவனுக்கு போனை போட்டு என்னன்னு கேளு. போன் உள்ள சார்ஜ்ல இருக்குமா? போடி போய் எடுத்து கேளுடி. இதோ எடுத்துட்டு வரேன்.